Hi guys, welcome to Finbase. So புது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா salaried employees அண்ட் அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் வந்து கேட்டிங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓல்டு ஸ்கீம் ஆஃப் பண்ணுறீங்களா இல்லை நியூ ஸ்கீம் இன்கம் டேக்ஸில் ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சுற்றி தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த இன்கம் ஸ்கேலுக்கு இந்த டிடக்ஷன்ஸ்க்கு நான் ஓல்டு ஸ்கீம் போகிறதா நியூ ஸ்கீம் போகிறதான்னு சொல்லிட்டு நிறைய எம்ப்ளாயிஸுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். நம்மளுக்குமே நிறைய என்கொயரிஸ் வந்துருக்கு. சார் நாங்கள் இது ஆஃப் பண்ணுறதா இல்லை நாங்கள் ஓல்டு ஸ்கீம்லேயே வந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சீசனில் வந்து டிக்ளரேஷன் கேட்குறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன இன்கம் ஸ்கேலில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஓல்டு ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கும், அவர் நியூ ஸ்கீம்லேயே நம்ம ஸ்டே ஆன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்கும்ல. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஃபினான்ஸ்ல ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா ஓல்டு ஸ்கீமா நியூ ஸ்கீமா. அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. எனக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்கிறது இதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண போறாங்க என் கம்பெனிங்கிறது தான் வந்து எல்லா வருஷத்துலயும் ஏப்ரல் மே மாசத்துல வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோல நாங்க வந்து உங்களுக்கான ஸ்கீம் எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நாங்க சொல்ல போறோம். ஸோ பேசிக்லி வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்க, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்கீம் தான் வந்து மேண்டேட்டரிலி செலக்டட் ஸ்கீமா இருந்தது. அதாவது யாரு வந்து ஃபைலிங் போனாலுமே ஓல்டு ஸ்கீம் தான் சூஸ் ஆயிருக்கும். வேணுங்கிறவங்க நியூ ஸ்கீம் ஆப்ட் பண்ணி அவங்க நியூ ஸ்கீம்ல ஃபைல் பண்ணலாம். பட் இந்த இயர் இதுதான் ஒரு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ். இந்த இயர்ல இருந்து நியூ ஸ்கீம் தான் வந்து மேண்டேட்டரியா சூஸ் ஆயிருக்கும். ஓல்டு ஸ்கீம் வேணுங்கிறவங்க தனியா ஆப்ட் பண்ணி ஓல்டு ஸ்கீம்ல நாங்க ஃபைல் பண்றோம்னு டிக்ளரேஷன் கொடுத்து அவங்க ஓல்டு ஸ்கீம்ல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இயர் இது ஒரு பெரிய சேஞ்ச். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாக ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எந்த ஃபார்ம்ஸுமே ஃபைல் பண்ணாமல் நான் டிஃபால்ட்டாக ஓல்டு ஸ்கீமில் இருக்கேன் அப்படின்னா இதுதான் இப்போ என் டிடக்ஷன், இதுதான் என்னோட இன்கம் டிக்ளேர் பண்ணி நான் எடுத்துருவேன். ஸோ இந்த வருஷம் நான் ஓல்டு ஸ்கீம்லேயே ரீட்டைன் ஆகணும்னா ஸ்பெசிஃபிக் ஃபார்ம்ஸ் இருக்கா, இல்லை நான் ஆஸ் யூஷுவல் இப்போ டிஃபால்ட் மாறினதுனால ஓல்டு ஸ்கீமுக்கு புது ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? ஜென்ரலி லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம இந்த இயர் ஒரு ஸ்கீம் மாத்துறோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபைல் பண்ணாதான் வந்து வி கேன் ஆப்ட் த நியூ ஸ்கீம். பட் இந்த நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா பார்க்க வேண்டியது டாக்ஸ் ரேட்ஸ். ஏன்னா இதுதான் வந்து மேஜர் பாயிண்ட் ஆஃப் டெசிஷன். இந்த டாக்ஸ் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே சூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஓல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2.5 lakhs, அதாவது 0 to 2.5 நெல்லா இருந்தது. 2.5 to 5 வந்து 5% ரேட், 5 to 10 வந்து 20% டாக்ஸ் ரேட், 10 lakhs மேல இருக்கிறது எல்லாமே வந்து 30% டாக்ஸ் ரேட். இது போக சர்சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு அடிஷனலா இருந்தது. whereas the biggest change new ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா every 3 lakhs ஸ்லாப் கொண்டு வந்தாங்க. 0 to 3, 3 to 6, 6 to 9. அதுவுமே வந்து மார்ஜினல் இன்க்ரீஸா இருந்தது டாக்ஸ் ரேட். 5%, 10%, 15% இந்த மாதிரி மினிமமா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு மேஜர் பிக்கெஸ்ட் பாயிண்ட் அதுல என்ன சேஞ்சுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் டிடக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்கீம் ஆப்ட் பண்ணுறதுக்கு சோல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இயர் எண்டில் வந்து தெரியும், பிப்ரவரி மார்ச்லேருந்தே வந்து என்ன எஃப்டி ஸ்கீம் இருக்குது, என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணி மார்ச்குள்ளே நம்ம போட்டுருவோம். அப்போ தான் அந்த வருஷத்துக்கான டிடக்ஷன் கிடைக்கும். பட் நியூ ஸ்கீமில் என்ன ஒரு ட்ராப் அப்படின்னே கூட சொல்லலாம், டிடக்ஷன்ஸ் கிடையாது. பட் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரேட்ஸ் கம்மி. ஸோ இதுதான் இதுக்கான ட்ரேட் ஆஃப்னு சொல்லலாம். நம்ம டாக்ஸ் ரேட் வந்து 5%, 10% அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு 15 lakhsக்கு மேலே தான் 30% வரதுனால ஓல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலேயே வந்து 30% வந்துடும். பட் இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகணும்? இப்போ ஃப்ரெஷர்ஸாக வந்து ஒரு ஐடி செக்டரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சேலரி வந்து ஒரு 9 lakhs 10 lakhs கிராஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஹவுசிங் லோனோ ஏதோ எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த டிடக்ஷனுமே இல்லாததுனால இந்த நியூ ஸ்கீம், ஏன்னா அவங்க 10 lakhsல வரனால அந்த 9 to 12 ஸ்லாப்ல வருவாங்க. ஸோ டாக்ஸ் ரேட்டுமே கொஞ்சம் ஓல்டு விட கம்மியாக இருக்கும். பட் இதுவே வந்து ஒரு 2-3 years பேக் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீம் இல்லாததுனால அவங்களும் இந்த ஓல்டு டிஃபால்ட் ஸ்கீம்ல தான் போயிருப்பாங்க. அவங்களுடைய டாக்ஸ் அவுட்ஃப்ளோ ஈவன் தோ அவங்களுக்கு டிடக்ஷன் எதுவுமே இல்லைனாலும் ஜாஸ்தியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஓல்டு ஸ்கீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் இப்போ ஒரு ஹவுசிங் லோன், ஒரு எல்ஐசி போடுறாங்க, மெடிக்ளைம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் போடுறாங்கன்னா ஓல்டு ஸ்கீம் பெட்டரா இருக்குமா? ஓல்டு ஸ்கீம் வந்து மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிரைவ் பண்ற ஒரு ஃபேக்டரா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஸ்கீம்ல என்ன வச்சிருந்தாங்கன்னா அந்த டாக்ஸ் பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து அந்த டாக்ஸ் ரிலீஃப் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து டிடக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 80Cல ஒரு 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்க,
அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல அடிஷ்னலா ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க, அதோட பிரின்சிபல் பேமெண்ட், அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்க அதுல ஒரு டாக்ஸ் ரிலீஃப், டாக்ஸ் பெனிஃபிட் டிடக்ஷன் கொடுத்து உங்களோட இன்கம் ரெடியூஸ் பண்ணி டாக்ஸ் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. பட் நியூ ஸ்கீம்ல எல்லாரும் யோசிக்கலாம், இது டாக்ஸ் ரேட்டை குறைச்சதுனால இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கூட ஒரு ரெவன்யூ லாஸா இருக்கும் அப்படிங்கறத கூட நம்ம யோசிக்கலாம். பட் இங்கதான் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி மாறுறாங்க அப்படின்னா, நியூ ஸ்கீம்ல வந்து உங்களோட டேக் ஹோம் சேலரியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ என் டாக்ஸ் கம்மியா இருக்கும் போது என் கையில மை இன் ஹேண்ட் கேஷ் வந்து ஜாஸ்தி ஆக போகுது. இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேக் ஹோம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் மட்டுமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ கிடையாது. இன்ஃபேக்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. ஸோ உங்க கையில பணம் ஜாஸ்தியா இருக்கும் போது நீங்க வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி நீங்க வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், இல்ல நீங்க வந்து ஆட்டோமொபைல்ஸ் வாங்கலாம். இதுலலாம் வந்து ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 18%, 18, 28. ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்து செஸ்ஸோட சேர்த்து 50%க்கெல்லாம் கூட ஜிஎஸ்டி ரேட்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். பட் இது ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கறத விட இன்ஃப்ளேஷன் ஒரு ஆங்கிள் இருக்கட்டும். பட் இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒருவேளை மக்கள் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்குமோ, ஒருவேளை இந்த நியூ ஸ்கீம் உடைய டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி ஆகிறதுனால இருக்குமோ அப்படின்றது கூட நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் கூட இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது போக நீங்க 5 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், உங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்கீம்ல சர்சார்ஜ் ரேட் வந்து 37% இருந்தது. அதாவது டாக்ஸ் ரேட் போக நீங்க 37% சர்சார்ஜ் ஹை இன்கம் வரதுனால நீங்க கட்டக்கூடிய டாக்ஸ் ரேட்டா இருந்தது. பட் வேறஸ் நியூ ஸ்கீம்ல அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணி கொடுத்து 25% தான் வந்து சர்சார்ஜ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நியூ ஸ்கீம் தான் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா சர்சார்ஜ்ல ஆல்மோஸ்ட் 12% ரிடக்ஷன் இருக்கு. ஸோ அல்டிமேட்டா நீங்க வந்து நியூ ஸ்கீம் சூஸ் பண்ணணுமா இல்ல ஓல்டு ஸ்கீம் சூஸ் பண்ணணுமாங்கிற கேள்விக்கான பதில் வந்து இதான் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நான் இன்கம் டேக்ஸ்ல ஓல்டு ரெஜிம் போறதா இல்ல நியூ ரெஜிம் போறதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்க வந்து ஓல்டு ஸ்கீம்ல ஸ்டே ஆன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் டிடக்ஷன், 8EC-க்கான அந்த டாக்ஸ் சேவர் எஃப்டி, யூலிப் பாலிசி, அப்புறம் வந்து மெடிக்ளைம் பெனிஃபிட்ஸ், இதெல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க நியூ ஸ்கீம் போற மாதிரி இருந்தா எந்த டிடக்ஷனுமே கிடையாதுங்க. அதாவது நீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கான டிடக்ஷன் கிடையாது. பட் ஒரு ஹெச்ஆர்ஏ கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு டிடக்ஷன் கிடையாது. இல்லை 8EC-ல இருக்கக்கூடிய டாக்ஸ் சேவர் எஃப்டி, மெடிக்ளைம் எதுக்குமே டிடக்ஷன் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயருக்கு முன்னாடி நீங்க டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளோ டிடக்ஷன் இந்த வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, என்னென்ன இருக்குங்கிறத கோரிலேட் பண்ணி எது ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நியூ ஸ்கீம் தான் பெனிஃபிஷியலா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு, இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து மெடிக்ளைம் பே பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் டாக்ஸ் சேவர் எஃப்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிட்டா இருக்கும். உங்களுக்கு நியூ டாக்ஸ் ஸ்கீம்ல இல்லாட்டி ஓல்டு டாக்ஸ் ஸ்கீம்ல எதுல டாக்ஸ் ஜாஸ்தி போகுதுன்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்லயே வந்து டாக்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு டூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம ஒரு 12 lakhs earn பண்றவங்க ஓல்டு ஸ்கீம்ல வித்தவுட் டிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இவ்வளோ டாக்ஸ் வரும், வித் டிடக்ஷன் உங்க டிடக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது போட்டு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளோ டாக்ஸ் வரும். இல்ல நீங்க ஆப்ஷனே மாத்தி நியூ ஸ்கீம்ல போட்டீங்கன்னா எவ்வளோ டாக்ஸ் வருங்கிறத நீங்க இந்த டாக்ஸ் டூல்ல கால்குலேட் பண்ணிட்டு எதுல லீஸ்ட் அவுட் ஃப்ளோவா இருக்கு, எதுல டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் உங்களுக்கான கரெக்ட் ஸ்கீம். இதை வந்து நீங்க எம்ப்ளாயர் கிட்ட சொல்லி ஓல்ட் டாக்ஸோ நியூ டாக்ஸோ எது உங்களுக்கு மினிமம் அவுட் ஃப்ளோ கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்க எம்ப்ளாயரை நீங்க வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் உங்களுக்கு டாக்ஸ் அவுட் ஃப்ளோ டிடிஎஸ்ங்கிறது மந்த்லி டிடக்ஷன் வந்து ஆப்டிமலா இருக்கும், ஜாஸ்தியா இருக்காது. ஸோ அப்கோர்ஸ் இது வந்து நீங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டா இது ஃபிக்ஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம ஒரு வேளை வந்து நீங்க ஏப்ரல்லே உங்களுக்கு நான் ஒரு டாக்ஸ் சேவர் எஃப்டியோ ஹவுசிங் லோன் போறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ நீங்க நியூல இருந்து ஓல்டுக்கு 100% மாத்திக்கலாம். நீங்க ஜஸ்ட் பிகாஸ் நீங்க எம்ப்ளாயர் கிட்ட வந்து இது நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஐடியும் நான் இதுல தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க ஐடி ரிட்டர்ன், அதாவது நீங்க இப்போ ஃபினான்ஷியல் 23-24க்கு இப்போ ஐடி ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்றதுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒருவேளை நியூ ஸ்கீம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க ஒரு ஹவுசிங் லோனோ இல்லை டாக்ஸ் சேவர் பாலிசி போட்டு உங்களுக்கு பழைய ஸ்கீம்ல டாக்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பழைய ஸ்கீம்ல ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் பண்றதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது இயர் எண்ட்ல நீங்க ஃபைல் பண்றப்போ எடுக்கிற டெசிஷன் மட்டும்தான். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு டாக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போக உங்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் 2 months பாத்தீங்கன்னா டாக்ஸ் சீசன் ஜூலை 31ங்கிறது வந்து டாக்ஸ் பேயர்ஸ்க்கான டெட்லைன். உங்களுக்கு டாக்ஸ் ஃபைலிங் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா
எங்களோட டாப்மேட் லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எங்களோட டைம் ஸ்லாட் புக் பண்ணிட்டு நீங்கள் எங்களோட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதில் நாங்கள் வந்து எது உங்களுக்கு ஆப்டிமம் டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இல்லை உங்களுக்கு டாக்ஸ் ஃபைலிங் பண்ணணும்னா நியூ டாக்ஸா ஓல்ட் டாக்ஸா எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமோ அதில் நாங்கள் ஃபைல் பண்ணி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Vishnu and this is Krishna, Fin Basics channel.